கரெக்ஷன் அப்படின்னு சொல்லி வருகிற நேரத்துல ஒரு ஊழியக்காரர்கள் கரெக்ட் பண்ணாலும் சரி, இல்ல ஒரு ஒரு நல்ல மூத்தவங்க கரெக்ட் பண்ணாலும் சரி, இன்னைக்கு இந்த காலகட்டத்துல ஏன் பிள்ளைகளை வளர்க்கறதான பெற்றோர்களை சொல்ற காரியம் அல்லது கூட பிறந்ததான ஒரு சகோதரர்களோ அல்லது சகோதரிகளோ சொல்லுகிற ஒரு காரியம் நல்லா கவனமா கேளுங்க. அவங்க சொல்ற ஒரே காரியம் இதுதான், பார்க்கிற பார்வையில இருக்கு அப்படின்னுவாங்க. கேள்விப்பட்டு இருக்கிறீங்களா? நிறைய பேர் சொல்லுவாங்க, பார்க்கிற பார்வையில இருக்கு, அது உடையில கிடையாது, அது அந்த பொருள்ல கிடையாது, பார்க்கிறவனுடைய பார்வை கரெக்டா இருந்தா எல்லாமே கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. நல்லா புரிந்து கொள்ளுங்க, நல்லா புரிந்து கொள்ளுங்க ஐயா. பார்வை அப்பவே விழ வச்சுட்டான், ஆதியிலே விழ வச்சுட்டான், அப்பவே உள்ள வந்துடுச்சு, உங்களுக்குள்ள அப்பவே மாம்சம் வந்துடுச்சு. எல்லாம் புரிந்து கொள்ளுங்க. நீங்க உங்க வீட்டுல இருக்கிற பிள்ளைய நீங்க பிள்ளையா பாக்குறீங்க தெரியுமா? நீங்க பிள்ளையா பாக்குற மாதிரி வெளித்துல இருக்கிறவங்கள பிள்ளையா பார்க்க முடியாது. கரெக்டா நான் சொல்றது? வஸ்திரத்தினால வைத்துட்டு இருக்கிற பொருள்னால இடறி யாராவது வந்து பிரச்சனை வந்துட்டா நம்ம அந்த பிரச்சனை போய் சொல்ற ஒரு காரியம், ஏன் பார்த்த, உன் பார்வை சரியில்லை, உன் கண்ணு சரியில்லை, நீதான் சரியில்லை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அல்லேலூயா. நீங்க பாக்குற மாதிரி வெளித்துல இருக்கிறவங்க பார்க்க முடியாது. சகோதரியா பார்க்கலாம் இல்லையா? பார்வை நல்லா தானே இருக்கணும், ஏன் பார்வை கெட்டு போயிருக்கு அப்படின்னா, நான் எல்லாருக்கும் அப்படிப்பட்ட கேள்வி எழுப்புறதான நபர்களுக்கு நான் வைக்கிற கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய வாழ்க்கையில நீங்க ஒரு நாளும் நீங்க இடறலையா? ஒரு ஒரு வீடியோ பார்க்குற காட்சியா இருக்கட்டும், அல்லது ரோட்ல நீங்க நடந்து போகும்போது ஒருத்தரை பார்க்குற ஒரு காரியத்திலயா இருக்கட்டும், உங்க மனசாட்சி தொட்டு நீங்களே உங்களுக்கு கேள்வி கேட்டுக்கொள்ளுங்க. கண்டிப்பா இடறி இருப்போம், இல்லைன்னு சொல்ல வாய்ப்பே கிடையாது. நான் கேட்கிறேன், இப்ப நம்ம அடிக்கடி சொல்ற மாதிரியே ஏன் பார்வை கரெக்டா இருக்கணுமே, ஏன் தப்பா பார்த்தோம்? சகோதரியா பார்த்திருக்கலாமே, ஏன் தவறான நோக்கத்துல பார்த்தோம்? அந்த வீடியோ பார்க்கும்போது ஏன் தவறான நோக்கத்துல பார்த்தோம்? அவங்களையும் சகோதரியா பார்க்க வேண்டியதானே? நல்லா புரிந்து கொள்ளுங்க. அவங்க வேற ஒருத்தவங்களுடைய பிள்ளை, அவங்க வேற யாரோ, அவங்க குடும்பத்திற்கு அவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு இச்சையா தெரியாது, ஆனா அவங்கள நீங்க பார்க்கும்போது இச்சையா பார்த்தீங்களே, அந்த காட்சி நீங்க பார்க்கும்போது இச்சையா பார்த்தீங்களா? அது வேறோடைய பிள்ளை தானே, வேற ஒருத்தவங்களுடைய குடும்பம் தானே, வேற ஒருத்தவங்களுடைய சகோதரி அல்ல சகோதரன் தானே, அவங்களுக்கு அது இச்சையா தெரியல. நல்லா புரிஞ்சுக்கல. இதே தான் உங்களுக்கும், இதே தான் எனக்கும், நமக்கும். முதலாவது நம் பார்வைக்கு நம் பிள்ளைகள், நம் குடும்பம் ஆண்டவரை காட்டுறாங்களா செக் பண்ணுங்க. நம்மளுடைய பிள்ளைங்க நான் பார்த்து சரி பண்ணிட்டு இச்சிக்கிற அளவுக்கு என் பிள்ளை இல்ல, உலகத்தார போல இல்ல, ஆண்டவர் பிள்ளை போல பரிசுத்தத்துல இருக்கு, நட உட பாவனை பேச்சு எல்லாத்துலயுமே ஆண்டவரை பிரதிபலிக்குது. கிருபையாய் தந்த ரட்சிப்பை நான் எண்ணாமல் போனேனே.